1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாட்டை துரைமுருகன் செய்த சேட்டைகளாம். சாட்டையோட சேட்டப்பெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. யாரு எவரெல்லாம் பாக்குறது இல்ல. மாநாட்டு திடல்ல அண்ணன் சீமான் அவர்களே கலாய்ச்சி விட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு விவாத நிகழ்ச்சியில சாட்டை துரைமுருகனை கூப்பிடுறாங்க. சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக கலந்துகிட்ட ஆள் யாராரு தெரியுங்களா? நம்ம கொத்தடிமை ராஜீவ்காந்தி. நம்ம நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி போய் அதிமுகவில் சேர்ந்த அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள். இன்னொன்னு வசமா சிக்கிச்சு ஒரு ஆடுங்கிற மாதிரி முஸ்தபா இந்த 3 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டார். 4 முனை போட்டி நாற்காலி யாருக்கு? இந்த விவாத நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பரபரப்பா போச்சு. அதுல சாட்டை துரைமுருகன் சும்மா வச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு. அதுலயும் இந்த ராஜீவ்காந்தியோட நிலைமெல்லாம் இல்ல, இந்த திருடனுக்கு தேல் கொட்டினா பொத்திக்கிட்டு இருக்கணும், கத்தக்கூடாது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அங்க போய் என்னடா பேசுறது, எப்படி பேசுறது, இவன் என்னடா வளைச்சு வளைச்சு அடிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா? ஆதாரத்தோட சாட்டை நிரூபிச்சதுதான். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. நீங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை இருக்கிறது. மரியாதைக்குரிய நெறியாளருக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு, எங்க அண்ணனுக்கு ஒண்ணு இருக்கா? திமுகவின் கதாநாயகன் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அந்த கதாநாயகன்ல 520 வாக்குறுதியில கொடுத்தாங்க. உண்மையிலேயே ராஜீவ்காந்திக்கு மூஞ்சி செத்து போச்சு. ஏடா என்னடா இது, இப்படி பண்ணிட்டாங்களே நம்மள அப்படிங்கிற அளவுக்கு. இவ்வளோ தர்ம சங்கடமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோமே. இதே ஒரு மேடையா இருந்தா, இல்ல நாம் தமிழ் கட்சிக்காரங்க வராம இருந்தா, கல்யாண சுந்தரம் வராம இருந்தா, நம்ம மண்ணு பெரியார் தான் வச்சு தமிழ்நாட்டை காப்பாத்தினாரு, அண்ணாதுரை தான் அடிக்கல் நாட்டினாரு, இன்னைக்கு ஸ்டாலின் தான் கதாநாயகனுங்க, அவர் ஒரு ஹீரோங்க, மாஸ் ஹீரோங்க, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு நம்ம வாய்க்கு அடிச்சு விடலாம். இவன் என்னடா ஆதாரத்தோட நீட்டுறானே அப்படிங்கிற அளவுக்கு மூஞ்சி செத்து போச்சு நம்ம கொத்தடிமை ராஜீவ்காந்தி. தத்துவத்தின் பக்கம் நிக்கிறதுக்கும் பணத்தின் பக்கம் நிக்கிறதுக்கும் இதான் வித்தியாசம். பணம் வரும், பணத்துக்காக நம்ம பேச போனோம்னா பணம் வரும். அதற்காக பல இடங்கள்ல அவமானப்பட வேண்டிய தேவையும் வரும். அதுதான் இங்க நடந்திருக்கு. அதாவது நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோங்க. நாங்க 520 வாக்குறுதி கொடுத்தோம், 720 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். கொடுத்தது 520 வாக்குறுதி, நாங்க 720 நிறைவேற்றிட்டோம். நாங்க சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோம் அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுறாங்க திமுக காரங்க. அதற்காக என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்கு வாயால சாதாரணமா பேசணும்னா சரி வராது, எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிடும். இந்தாங்க நெறியாளர் ஒன்று நீங்க வச்சுக்கோங்க, அண்ணன் கல்யாண சுந்தரம் ஒன்று வச்சுக்கோங்க, ராஜீவ்காந்தி ஒன்று வச்சுக்கோ, முஸ்தபா ஒன்று வச்சுக்கோ, ஆளுக்கு ஒன்று புடி. இதுல எல்லா வாக்குறுதியும் நம்ம பார்க்க போறது இல்லை. எல்லா வாக்குறுதியும் எங்களுக்கு வேண்டாம். நீங்க 520 கொடுத்தீங்களா, 520 நம்ம பார்க்கல. முதல் 100 வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களாப்பா. முதல் வாக்குறுதி, திருக்குறளை தேசிய நூலா அறிவிப்போம். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து என்னென்னையோ சாதிச்சிட்டீங்க. மத்திய அரசுக்கு வெள்ள கூட போயிடுச்சு, உங்க ஆட்களை எல்லாம் காப்பாத்திக்கிட்டீங்க, நீங்க ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்டீங்க. ஆனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இது வரைக்கும் ஒரு கடிதம், திருக்குறளை தேசிய நூலா அறிவிங்க அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்க முடிஞ்சதா? கொடுக்கல. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. மகளிருக்கு 30% 40% இடஒதுக்கீடு மாத்துவோம். இன்னைக்கு 30% இருக்கிற இடஒதுக்கீடு 40% மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 40% மாத்துறது இல்ல, 234 சட்டமன்ற தொகுதியில 40 பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. அது 40% கூட கிடையாது. 40 பேருக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக வாய்ப்பு கொடுக்குமான்னா கொடுக்காது. ஏன் கேட்டோம்னா முதலமைச்சர் சொல்லுவாரு, அவர்கள் இன்னும் கடுமையாக உழைக்கணுங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரு மின் கட்டணம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, மின் கட்டணத்தை நாங்க மாதம் எடுக்கிற மாதிரி மாத்துவோங்க. இப்ப நிறைய பேருக்கு இதுல விவரம் தெரியல. ஏன் மாதம் எடுக்கணும்? இப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் எடுக்கிறாங்க, ஏன் மாசம் எடுக்கணும்? மாசம் எடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ். இப்ப 100 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா 100 ரூபாய்னா, 200 யூனிட் யூஸ் பண்ணா 200 ரூபா வராது, 200 யூனிட் யூஸ் பண்ணா 400 ரூபாயா வரும். இப்ப 600 யூனிட் யூஸ் பண்றோம்பா நானு அப்படின்னு சொன்னா 600 ரூபா வரணும், ஆனா 600 ரூபா வராது. 600 யூனிட் யூஸ் பண்ணா 1000 ரூபாயா மாறும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நம்ம மின் கட்டணத்தை உபயோகிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விலையும் ஏறும். இப்ப நம்ம ஒரே அளவுல மின் கட்டணம் வாங்க மாட்டாங்க. இப்ப 2 மாதம் மின் கட்டணம் சேர்த்தா 300 யூனிட் வருதுன்னா, ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணா 100 யூனிட் தான் வரும். இதுல 100 யூனிட் ஃப்ரீ வேற இருக்கு. அப்ப வெறும் 50 யூனிட் தான் காசு வாங்கணும். அப்ப மின் கட்டணத்தை மாதம் எடுத்தா
மக்கள் ரொம்ப எளிமையா வாழ்வாங்க, ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க, அவர்கள் வந்து பண சிக்கல் வராது, அவர் வந்து நிம்மதியா வாழ்வாங்க. ஆனா அதை திமுக அரசு செய்யாது. மக்களுக்கு உண்மையிலே நல்லது எதுவோ அதை செய்யாது. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியங்க, 100 ரூபாய் மானியம் கொடுக்குறோம் கேஸ் சிலிண்டருக்கு. இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒவ்வொரு சிலிண்டர் வாங்கும் போதும் 100 ரூபாய் நீங்க வந்து இலவசமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைவேற்றினாங்களா? இல்ல. ஏன் நிறைவேற்ற மாட்டாங்க? ஏன்னா அதனால வந்து அவர்களுக்கு நட்டம் ஏற்படும். பெட்ரோல் டீசல் விலைங்க, பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாயும் நாங்க விலை குறைக்கிறோங்க. மத்திய அரசு கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காம போட்டுங்க, நாங்க குறைக்கிறோம் அப்படின்னாங்க. குறைச்சாங்களா? குறைக்கல. உடனே சொல்லலாம் பெட்ரோல் டீசல் விலை எப்படிங்க ஒரு மாநில அரசு குறைக்க முடியும் அப்படின்னா, பெட்ரோல் டீசலுக்கு வரியாக மட்டும், வெறும் வரியா மட்டுமே 49 ரூபாய் செலுத்துறோம். வெறும் வரி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான வரியாக நம்ம 49 ரூபாய் செலுத்துறோம். அந்த விற்கிறான்ல, வாங்கி விற்கிறான்ல டீலர், அந்த பெட்ரோல் பங்க் வச்சிருக்கான்ல, அவனுக்கு ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் தான் லாபம். 2 ரூபாயில இருந்து 3 ரூபாய் தான் அவங்களுக்கு லாபம். அந்த லாரி வச்சு எடுத்துட்டு வந்து அவங்க வந்து விற்கிறதுல அவருக்கு லாபம் என்னவோ 3 ரூபாய் தான். ஆனா மத்திய அரசுக்கு 25 ரூபாய், மாநில அரசுக்கு 25 ரூபாய் வரியாவே செலுத்துறோம். அப்ப அந்த வரியில நான் 25 ரூபாய் வரி வாங்குறேன், அதுல 4 ரூபாய் குறைச்சு 21 ரூபாய் வரி கொடுங்கன்னு சொல்றது கூட இந்த மாநில அரசுக்கு வக்கு இல்லை. இப்ப இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சிங்க தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தேனாரும் பாலாரும் ஓடுது. அதாவது நாங்க வந்து இப்போ வந்து 5000 ரூபாய் போட்டோம், பொங்கலுக்கு 3000 போட்டோம். ஏங்க கோடை கால விடுமுறைக்கு மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு செலவு செய்யறதுக்காக 2000 ரூபாய் போட்டாராங்க. வெயில்ல போய் அலைய தேவையில்ல, மகளிர் வெயிலுக்கு அலைய தேவையில்ல, வீட்டுல இருந்துகிட்டேன்னு. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, கோடை காலம் எப்போ வரும்? ஏப்ரல் மேவுல வரும். ஏப்ரல் மேவுல கோடை காலம் வர்றதுக்கு இப்ப ஏன் காசு போடணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் மேவுல கோடை காலம் வருதுங்க, இப்ப ஏன் காசு போடணும்? 5000 ரூபாய் இன்னைக்கு எதுக்கு போடணும்? நீங்க ஏப்ரல் மேல் தானே வருது. இப்ப இன்னைக்கு போட்ட 5000 இன்னைக்கு அப்படியே வச்சிருந்து சேவிங்ஸ்ல போட்டு வச்சிருந்து ஏப்ரல் மேல செலவு பண்ணுவாங்களா? இல்ல. இது முழுக்க முழுக்க வாக்குக்கு கொடுக்கறது. சரி, ஏப்ரல் மேல போடுறாரு, உண்மையிலே நல்ல எண்ணம் படைச்சவர், அதாவது வந்து மகளிர் வந்து கஷ்டப்படக்கூடாது, மகளிர் வந்து வேதனைப்படக்கூடாது, வெயில்ல போய் துன்புறக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க. நல்ல விஷயம்தான். இந்த ஒரு ஆண்டுல மட்டும்தான், 2026ல மட்டும்தான் ஏப்ரல் மே வருதா? வெயில் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கை சொல்லுதா? இல்ல. 26ல தான் தேர்தல் வருது. இதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகள் இருந்துங்க. இந்த 4 ஆண்டுகள்ல ஏன் கொடுக்கலன்னா அப்ப தேர்தல் கிடையாது, அப்ப கொடுத்தா அது உபயோகம் கிடையாது. அதே போல மாணவர்களுக்கு லேப்டாப், நாங்க லேப்டாப் கொடுத்துறோம், ஆண்டுதோறும் கொடுத்துட்டு வந்துச்சு அதிமுக ஆட்சி. ஒவ்வொரு ஆண்டும் லேப்டாப் கொடுத்துட்டு இருந்த அதிமுக ஆட்சி. அதை வந்து தடுத்து நிறுத்திட்டு இன்னைக்கு வந்து இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு கடைசி ஆண்டுல இப்ப அதிமுக ஆட்சி எப்படி லேப்டாப் கொடுக்கும்? 12ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கும். கல்லூரிக்கு போக போறவங்க அவங்க கல்லூரியில போய் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கும். அதையே திமுக பின்பற்றி இருந்தால் இங்க எந்த கேள்வியும் வரப்போறது இல்லை. ஆனா திமுக என்னங்க செஞ்சது? யாருக்கு வாக்கு இருக்கு? கல்லூரி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு தான் 18 வயது நிரம்பி இருக்கும். அப்ப அவங்களுக்கு மட்டும் கொடுங்க, அவங்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுத்தோம்னு அவங்க வாக்கு செலுத்துவாங்க. எவ்வளவு ஒரு குறுக்கு புத்தி பாருங்களேன். எல்லாமே வாக்கு. இங்க வந்து இருக்கக்கூடிய உயிரினங்களா மதிக்கிறது கிடையாது. அனைத்துமே வாக்கு, எல்லாமே வாக்கு தாங்க. எங்களுக்கு வாக்கை தவிர வேற ஏதாவது பாக்குறது இல்லை. இப்போ சரி, திமுகவை வச்சு செஞ்சுட்டாரு. அங்க வந்து ராஜீவ்காந்தி பேச முடியாம அவமானப்பட்டு போய் நின்னாரு. திராவிடத்திற்கு எதிர் தமிழ் தேசியம் தான் அப்படின்னு பேசிட்டாரு. இப்போ இன்னொரு பீஸ் ஒன்று வந்திருக்குல்ல, முஸ்தபான்னு சொல்லிட்டு, அந்த முஸ்தபாவை போய் எதுவும் செய்யாம விட்டுட்டா, முஸ்தபாவை எதுவும் கேள்வி கேட்காம விட்டுட்டா என்னடா அர்த்தம் அப்படிங்கிறதா நம்மளுக்கு. சாதாரணமாவே திமுகவை அடிச்சா தாவேகாவை அடிக்காம விட மாட்டாரு. அதுவும் தாவேகானா ரொம்ப விருப்பப்பட்டு அடிப்பாரு. தாவேகாவை ஒருவேளை எதுவும் பண்ணாம விட்டாருன்னா அங்கதான் ட்விஸ்ட். திமுகவுக்கு திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு. அதிமுகவும் திராவிட கட்சியுடைய குழந்தை என்று கடந்த மாதம் கூட எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ரெண்டுமே திராவிட கட்சி. திராவிடத்துக்கு மாற்றாக ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தணும். திராவிட கட்சி ஒரு பக்கம்னா அதுக்கு மாற்றாக இருக்கிற தத்துவம் தான் ஒரு முனையா இருக்கணும். அது ஒரு திராவிடத்தின் பக்கம் நிக்கணும், இல்ல தமிழ் தேசியம் பக்கம் நிக்கணும். 2 பக்கம் நிக்க மாட்டேன், நடுவுல தான் நிப்பன்னு சொல்லி முத்தமிழ்மாநிலத்திலிருந்து ஏறி வந்திருக்காரு நம்ம அண்ணன் முஸ்தபா. 4 முனை போட்டிங்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுங்க. 4 முனை போட்டி அங்க கிடையாதுங்க. 2 முனை போட்டி தான். 1 திராவிடம், அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம். இது 2த்துக்கு நடுவுல நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வந்திருக்காரு முஸ்தபா உண்மையிலேயே ஒரே ஒரு டயலாக்கை எங்க போனாலும் பேசுவார். ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் காடை குஞ்சுகளுக்கும் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாதான், அவர்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னாதான், அவர்கள் வந்து வாக்கு செலுத்தினார்தான் நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படின்னு. இவர்களுக்கு அணில் குஞ்சுகளுக்கு வாக்கு இருக்கான்னு தெரியல. எல்லாமே தற்குறிகளா இருக்கு. எல்லாமே தவிட்டு தற்குறிங்க. சாதா தற்குறி கூட கிடையாது, எல்லாம் தவிட்டு தற்குறிகள். வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா பாதி பேருக்கு வாக்கு கிடையாது. அந்த அணில் குஞ்சுகளுக்கு வாக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசணும்னா நல்லா இருக்கும்.
அதை விட்டுட்டு இந்த ஒரு டயலாக் பேசுறாருன்றதுக்காக ஒரு விவாதத்தை கூட்டுறதுங்க. இந்த ஒரே ஒரு டயலாக் தான். வேற கருத்துவா பேசுவாரா இல்ல அறிவுபூர்வமா பேசுவாரா அப்படின்னா பேச மாட்டார். இந்த மாதிரி முட்டா பீஸுகளோட சாட்டை போய் சும்மா வச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு. இதுல ஒரு விடயத்தை மட்டும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். தத்துவத்தின் பின்னால் நின்னால், கொள்கையின் பின்னால் நின்னால், நீங்க யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகக்கூடிய அந்த காலகட்டத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தையாக சொல்லப்படுவது என்னன்னா, நான் விவாத நிகழ்ச்சிக்கு போவேன், நான் வந்து வேற கட்சியில போய் சேருவேன், கண்டிப்பா வந்து அரசியலை விட்டு விலக மாட்டேன். அப்போ எனக்கு எதிரா நீங்க வந்து உட்காருவீங்கல்ல, நீங்க உட்கார்ந்தீங்கன்னா செத்தீங்களா அப்படின்னாரு. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, அவர் உண்மையிலே அறிவாளி. அண்ணன் கல்யாண சுந்தரம் ஆகப்பெரும் அறிவாளி. விவாதத்துல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர் எதிர்த்து யார் பேசினாலும், ஏன் நம்ம கொளத்தூர் மணிய 1-to-1 டிபேட்ல வச்சு செஞ்சாரு. அதாவது வந்து முடி பிதுங்கி போனாரு கொளத்தூர் மணி அவர்கள். அந்த அளவுக்கு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் கல்யாண சுந்தரம். அவர் மிரட்டலா விடும்போது உண்மையிலே நான்லாம் கூட நினைச்சேன் ஒருவேளை உண்மையா இருக்குமோ. ஆனா தமிழ் தேசியத்தை நீ தலைமை ஏற்றிருந்தேனா, கொள்கையின் பின்னால் நீ சென்றேனா, கொள்கைக்காக நீ பேச போனேனா, அண்ணன் கல்யாண சுந்தரம் இல்ல, கல்யாண சுந்தரம் மாதிரி 1000 பேர் வந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம கையில தத்துவம் இருக்கு, கொள்கை இருக்கு. யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, ஊழல் பண்ணல, லஞ்சம் வாங்கல, இந்த மக்களுக்காக மண்ணுல நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைன்றதை நிரூபிச்சிருக்கிறாரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.